ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம புளி சட்னி செய்யலாம். ஸ்பெஷல் புளி சட்னி. அது வந்து அந்த காலத்துக்கார செய்கிறது சட்னி. ஆயாங்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி செய்து தருவாங்க. எங்கள் கர்நாடகாவில் வந்து இந்த சட்னி வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலான்னு வாங்க. இப்போ வந்து அந்த புளி சட்னிக்கு வந்து நான் வந்து புளி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக அந்த புளிக்கு வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கலக்காய் கொட்டை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள், அப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கடலை கூட போட்டிருக்கோம். அது போட்டு நான் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து இது பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். எப்போனா நான் சாப்பாட்டு குழம்பு இல்லைன்னா கூட இந்த பவுட்ரு தூவி கொஞ்சமாக நெய் விட்டு நான் பிசைஞ்சு சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை தோசை மேலே கூட நம்ம இது போடலாம், நல்லாயிருக்கும். அந்த பவுட்ரு எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி இந்த மாதிரி செய்துக்கலனாக்கா நம்ம என்ன பண்ணலான்னாக்கா கலக்காய் கொட்டை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணிக்கின்னு அது கூட காஞ்ச மிளகா காரத்துக்கு, வெந்தயம், சீரகம், பூண்டு. இப்போ இது வந்து நம்ம வறுத்துக்கலாம் கடாயில் போட்டு. இப்போ வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கடாயை வச்சுக்கிறேன். கடாயை காஞ்சி வச்சு நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். உரிச்சி வச்சுக்கிற ஒரு 5 பூண்டு போட்டுக்கலாம். வெந்தயம், சீரகம். நான் வந்து மீடியமில் வச்சு இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது வந்து காஞ்ச மிளகா, பூண்டு, சீரகம், வெந்தயம் வந்து கொஞ்சம் வறுத்தடிச்சு பழம்பு கருப்பிலை போட்டுக்கலாம். கருப்பில் போட்டு இந்த சூட்டில் நல்லா கொஞ்சம் நம்ம வறுத்துக்கின்னு நம்ம பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த பவுட்ரு போட்டுக்கலாம். பவுட்ரு போட்டு இது கூட நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம புளி நம்ம ஊற வச்சுருக்கு இல்லையா, அது போட்டு புளி போட்டு நம்ம தண்ணி ஊற்றாது அந்த புளி தண்ணியிலேயே நம்ம வந்து ருப்பணும்னாக்கா ருப்பி வச்சோம்னா நல்லா ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். சட்னி கெடாமல் இருக்கும். நல்லா கொஞ்சம் வரட்டும், இது வறுக்கட்டும். இப்போ வந்து நல்லா வறுத்துட்டேன் இதெல்லாம் நல்லா. இப்போ வந்து இதை ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா புளி, இது போட்டுக்கலாம். நம்ம போட்டு இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு வந்துடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக, அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் உப்பு. இப்போ இது நம்ம மிக்சியில் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் நான் சட்னி ருப்பின்னு வந்துட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம கப்பில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ருப்பும் போது வெறும் நான் சுடு தண்ணி தான் ஊற்றினேன். ருப்புனேன், பஸ் தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா நம்ம 3 மாதமோ 4 மாதத்துக்கோ நல்லா பாட்டில்லையோ இல்லை ஒரு கப்புலையோ இல்லை நல்லா ஒரு டிஃபன்லேயோ போட்டு நம்ம மூடி வச்சோம்னாக்கா டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம சட்னி சுட சுட களி சுட சுட சாதத்துக்கு போட்டு நம்ம பிசைஞ்சு நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். களியும் நல்லா சுட சுட சேர்ந்து நம்ம களியும் அந்த குளிருக்கு அதுவும் களி சேர்ந்து நம்ம தொட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து புளி சட்னி செய்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.